இப்பொழுது அதிமுக ஒரு தூய்மையான இயக்கமாக, எவருக்கும் அஞ்சாம இருக்கின்ற இயக்கமாக, எத்தனை சோதனை வந்தாலும் அத்தனை சோதனைகளை வென்று இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு வலிமையான இயக்கம் அதிமுக இயக்கம். இன்றைக்கு ஸ்டாலினால் ஒன்று செய்ய முடியல. எவ்வளவோ பிடிஎம் தூண்டிவிட்டு பார்த்தார், அத்தனை நாம் முறியடித்து விட்டோம். மக்களுடைய செல்வாக்கு மிக்க இயக்கம் அதிமுக இயக்கம். இதை எந்த கொம்பனாலும் இந்த இயக்கத்தை அழித்து விட முடியாது. உழைக்கின்றவருக்கு மரியாதை கிடைக்கும். நம்மை போல் இருக்கின்ற சாதாரண தொண்டன் கூட உச்சபட்ச பதவிக்கு வர முடியும் ஒரே இயக்கம் அதிமுக இயக்கம். சாதாரண கிளை செயலாளர் கூட இந்த இயக்கத்தில் இருந்து சிறப்பாக பணியாற்றினால் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகலாம், அமைச்சர் ஆகலாம், ஏன் முதலமைச்சரே ஆகலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆக முடியுமா? திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தா கட்சியில தலைவராகலாம். திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தா தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் முதலமைச்சராகலாம். மற்றவர்கள் எவராலும் கட்சிக்கு உழைத்தாலும் எந்த பதவிக்கும் கட்சியிலேயே வர முடியாது. உயர்ந்த பதவிக்கு ஆட்சி அதிகாரத்திலும் உயர்ந்த பதவிக்கு வர முடியாது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு சென்றாலும் மத்தியிலும் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியும். அப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டன் உழைக்கின்றவனுக்கு உரிய மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரே இயக்கமான இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.